எதிரியை கூட நம்பிலாம் ஆனால் இவன் நம்ப முடியாது. ஏன்னா இவன் எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது. வேற யாரும் சொல்ல மக்களே, நம்ம பெங்களூர் டைம்ல தான் சொன்னேன். ஆனால் நல்ல பையன், நல்லா தான் செய்வான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2வது நாள். அதே தான், இன்னைக்கு என்ன பிடிங்கிட்டான்னு தான் பார்க்க போறீங்க. அப்படியே பல்ல கொஞ்சம் சர்வீஸ் நல்லா பண்ணிட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. பிரெட்டு, அதுக்கப்புறம் பீனட் பட்டரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வாய்ப்பழத்தை உள்ள போட்டு அமுக்கிட்டு இன்னைக்கு காலை உணவு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு தட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு பேக்கு அண்டு பையு 5 வேரியேஷன் பேக்கு, 3 வேரியேஷன் வந்து பையு சும்மா நறுக்குன்னு போச்சு. இன்னைக்கும் ஜிம்மு ஈக்கா காய்ச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்பப்போ கூட்டம் வந்துட்டு தான் இருந்துச்சு. அருமையாக ஒரு பேக் ஒர்க் அவுட்டும் பை ஒர்க் அவுட்டும் போட்டு முடிச்சாச்சு. நடுவில் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஜங்ஷன் ரொம்ப மோசமான ஜங்ஷன் மக்களே, எப்போ எவன் 7 வாங்க போகிறான்னு தெரில. அதுக்கப்புறம் பைக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பையும் நல்லா போச்சு இன்னைக்கு. அதையோட தொடர்ந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து கார்டியோவும் ஆட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 30 நிமிஷம் கார்டியோ பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் 30 நிமிஷம் காரியம் பண்ண முடியல என்னால். 15 நிமிஷம் தான் பண்ண முடியுது. ஏன்னா வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. வந்து ஜூட்டு வீட்டு போயிடலான்னு பார்த்தேன். பட் கண்ணாடி பார்த்தோன்னே கொஞ்சம் போசிங் பண்ணலான்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் போசிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒர்க் அவுட் பண்ணுறது மேட்டர் இல்லை, போசிங் பண்ணுறது ரொம்ப மேட்ரு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு மசில் கண்ட்ரோல், ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன்ஸ் கொடுக்கும். அதை எப்பயுமே மறக்காதீங்க. பிகினர்ஸ் ஏன்னா உடம்பே இல்லை எங்களா போசிங் பண்ணலாம் யோசிக்காதீங்க. சட்டை கட்டுங்க, போசிங் அடிங்க, எவன் நம்மளை கேட்க போகிறான். அங்கேருந்து அப்படியே டிஃபன் பாக்ஸ் கடைக்கு போனேன். இந்த டிஃபன் பாக்ஸ் கடை வந்து உங்களுக்கு நான் கடைசி வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் முக்கியமான வேலை வீட்டில். துடைத்தல், பெருக்குதல், அள்ளுதல், இதுதான் இன்னைக்கு போச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஒரு தங்கான ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு லஞ்சு செய்ய முடியல மக்களே, வீட்டில் நிறையா பறக்கிறதுனால. ஸோ அதனால் லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டேன். ஒன்றும் பெருசாலாம் ஆர்டர் பண்ணல. சிக்கனாக ஒரு தொன்னி பிரியாணி தான், வேறு எதுவும் கிடையாது. அங்கே இன்னைக்கு லக்ஷ்மி சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கிற காரணனால ஆட்டோ போச்சு டேரெக்டாக வந்து இந்திரா நகருக்கு சைபர்வாலுக்கு போயிட்டேன். அந்த டிஃபன் பாஸ் கதை இது ஒன்றும் இல்லை மக்களே. இவங்க தான், இவங்க குழந்தைக்கு வந்து ஒரு 2 டிஃபன் பாஸ் கேட்டாங்க. ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க. இன்னைக்கு தான் டைம் கிடச்சிது. வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் சாரியும் கேட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப டிலே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு வணக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் பசங்களை போய் பார்க்க போனேன். இவன் என்ன பண்றான்? டேய் குட்டி குஞ்சான், டேய் என்னடா பண்ற நீ? அதுக்கப்புறம் ஒரு ஜூஸை போட்டு அங்கேருந்து அப்படியே சைட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு உணவு நைஸாக ஒரு நைஸ் ரோஸையை போட்டு அப்படியே மட்டையாயிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் மக்களே, மிக்க நன்றி. So please subscribe, whatever.